இப்போது தங்கம் வாங்க வேண்டாம் ட்விஸ்ட் கொடுத்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன். என்ன இப்படி சொல்லிட்டாரு? எப்போதும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பாதுகாப்பை தங்கமே கொடுக்கும் என்பதால் அதை வாங்கலாம் என்ற ஐடியா கொடுப்பவர் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஆனால் அவரே இப்போது தங்கத்தை வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பதே சரியாக இருக்கும் என சொல்லியிருக்கிறார். அவர் இதுபோல சொன்ன என்ன காரணம், இதன் பின்னணி குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். தங்கம் விலை நிற்காமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இடையில் ஒரு நாள் குறைந்தாலும் கூட வட்டியும் முதலும் சேர்ந்து மறுநாள் தங்கம் விலை உயர்ந்து விடுகிறது. இப்படி தங்கம் விலை நிற்காமல் உயர்வதால் இப்போது தங்கத்தை வாங்கலாமா அல்லது கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாமா என்பதில் மக்களிடையே குழப்பம் இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை தாறுமாறாக ஏறியதற்கான காரணத்தை விளக்கியுள்ள பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இப்போது தங்கத்தை வாங்காமல் கொஞ்சம் காத்திருப்பதே சரியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில், இது தங்கம் விலை இப்போது 14,500 தாண்டிவிட்டது. 24 கேரட் தங்கம் வரி எல்லாம் சேர்த்தால் 1 கிராம் 16,000 தொட்டுவிட்டது. இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற பிரபல முதலீட்டு நிறுவனம் 2026 டிசம்பரில் 1 அவுன்ஸ் தங்கம் $4,800 எட்டிவிடும் என்றனர். ஆனால் ஜனவரி மாதமே முடியவில்லை, அதற்குள் $4,800 தாண்டிவிட்டது. அடுத்து யூபிஎஸ் என்ற நிறுவனம் செப்டம்பருக்குள் $5,000 போகும் என்றார். அதேபோல ட்ரம்ப் 2 குண்டை இறக்கினால் நாளைக்கே கூட $5,000 போய்விடும். அதாவது தங்கம் விலை எல்லா டார்கெட்டுகளையும் அடைந்துவிட்டது. இப்போது தங்கம் விலை $15,000 எட்டிவிட்டது. அது இங்கிருந்து சரிந்தாலும் $12,500 வரை தான் போகும். ஏன் 12,500 என சொல்கிறேன் என்றால், தங்கம் விலை 10% வரை சரிய வாய்ப்பு இருக்கிறது. 10% சரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ட்ரம்பிற்கு நல்ல புத்தி வந்து கிரீன்லாந்துடன் கட்டிப்பிடி வைத்தியம்தான். நான் கிரீன்லாந்து பற்றியெல்லாம் பேசவே இல்லையே. நானும் அவர்களும் நண்பர்கள் என பேக் அடித்தால் தங்கம் விலை 10% வரை சரிந்து சர்வதேச சந்தையில் $4,400 வரை போகும். ஆனால் அதே நேரம் 2 குண்டை இறக்கிறேன் பார் என்று சொன்னால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஏறும். எனவே குறுகிய காலத்தில் தங்கம் விலை என்னவாகும் என்பது நமக்கு தெரியாது. இன்று தங்கமும் கிட்டத்தட்ட பங்கு சந்தை மாதிரி ஏற்ற இறக்கம் என ஆகிவிட்டது. எனவே இன்று வாங்கிவிட்டு 5 ஆண்டுகள் மறந்து விடுவேன் என்றால் மட்டுமே தங்கத்தை வாங்குங்கள். இல்லையென்றால் ட்ரம்புக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ட்ரம்புக்கு நல்ல புத்தி வரவில்லை என்றால் தங்கம் விலை இன்னும் எகிரும். எனவே குறுகிய காலத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். ஏனென்றால் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே தெரியாது என்றார். ஒரு செய்தி மட்டுமே, இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்க முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்றார்.